தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் தெருப்பாடல் வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். ஆவிலை என்னும் யோனிகளை நம்மளை வைத்து அதை யுகத்திலே யுக வித்துக்களாக ஆக்கி அதை அந்நாட்டிற்கு சொற்கலோக வித்துக்களாக எடுக்க வந்த நமது குலதெய்வம் பிரமோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவனுடைய திருப்பாதம் பணிந்து தொழுது அவங்கதான் தெய்வம் என்ற தலைப்பிலே அடியனுக்கு தெரிந்ததை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஆதியுடைய பருவம் மான்மியத்தில் ஒரு சிறு தொகுப்பை மட்டும் படித்து அது பின் தொடர்வோமாக. ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்தே அந்த ரோஸ்மிதா கூடிய நாளில் இவை நடந்ததென அறிய கிடக்கிறது. இந்த பிரகாரமான உன்னதலாய்க்குடைய மனிதனாகி விட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் கலப்புதலாகிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடத்தும் கருணாமூர்த்தியும் மகத்தின் இடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த இருப்பைகளாகிய காரூணிய மூர்த்தியும் ஏகநாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையில் மேனால் பிரிந்து வைத்திருந்த 6, 5, 1, 1 ஒன்றான இருபாக முக்குறு நிறையங்களை மனிதனின் ஓய்விலா புனலுரிய புனட்டுரை கோயில் என்னும் இதய தடாகத்தின் இடத்தை அருப வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு சாவியை தன் தரிசியவர்கள் கையில் கொடுத்து அப்பூட்டின் மேல் 3 பெரும் கற்பாறைகளை பர்வதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைதற்கு இயலாத சைல நிற துணிகள் இட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்கு அதிக காவற்பாடுகளையும் நிறுவித்து என்னும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டான். இவ்வாறு தான் அருப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்து விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு தனி கருணை பரவாயினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொளிக்கும் திருமறையாகிய வேதாந்தத்தை தமது தரிசியவர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும். அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும், இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிகுறனாகவேதான் இருப்பாய் என்றும், மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும், மனிதனுடைய இதயத்தில் அன்றி நான் வேறு எங்கும் வெளியாகிறது இல்லை என்றும் இவ்வாறு ஆதியுடைய பருவத்துல தெய்வம் நமக்கு விளங்கியிருக்காங்க. இகத்துல நம்மளுடைய தகப்பன் நமக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சு அதை தான் இருக்கும் போதே ஒரு உயில் போட்டு வைப்பாங்க. நம்ம மேல நம்பிக்கை இல்லாம ஒரு உயில் போட்டு இன்ன சொத்து இன்ன பிள்ளைக்கு இன்ன பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு விதிமுறையாக்கி அதை எழுதி தெரிஞ்சவங்க மூலியமாவோ இல்லை நம்மகிட்டயோ கொடுத்துட்டு போவாங்க. அந்த சொத்து வந்துகிட்டு ஒரு தகப்பன் பொய் தகப்பன் நமக்கு கொடுத்த சொத்து, அது அழிஞ்சு போகக்கூடிய சொத்து. ஆனா இந்த அழியாத சொத்தாகிய இந்த ஆதி மான்மியங்கிறது நமக்கு தெய்வம் கொடுத்த ஒரு உயிர் சொத்து. அந்த உயிர் சொத்தானது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அப்போ அதுல தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோடைய சுருக்கமா சொல்ல போனா, கலியுகத்துல வந்துகிட்டு நான் அவதாரம் எடுக்க போறேன், அதனால உங்களை அம்பிட்டு வித்துக்கள் ஆக்கி இந்த உலகத்துல விதைக்க போறேன். அந்த வித்துக்கள் வந்துகிட்டு எந்த வீட்லயும் நீங்க விழலாம். இந்துக்கள் சைவம் தான் கும்பிட்றவங்க வீட்லையும் விழலாம், வைணவம் தான் கும்பிட்றவங்க வீட்லையும் விழலாம், கிறிஸ்தவம் தான் கும்பிட்றவங்க வீட்லையும் விழலாம், இஸ்லாமிய வீட்லையும் விழலாம். ஆக மொத்தம் எந்த ஒரு தேசத்திலையும் எந்த மதத்திலையும் எந்த ஜாதிலையும் தெய்வம் வாக்கியத்துல சொல்லி பல்ல இருந்து பறையில இருந்து எந்த ஜாதிலையும் விழலாம்.
ஆனா நீங்க அப்படி விழுந்தாலும் நான் உங்களை ஆட்கொள்ள வருவேன். இருந்தாலும் நான் எங்க இருக்கேன்னா உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்கேன், வேற எங்கேயும் நான் குடி இருக்கல அப்படிங்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க பூமியில பிறந்தவொன்ன சொல்லுவாங்க, தெய்வம் கல்லுல இருக்கு, மண்ணுல இருக்கு, செம்புல இருக்கு, கோயில இருக்கு, குளத்துல இருக்கு, குளத்தாங்கரையில குதிரை வாகனத்துல வீட்டு இருக்க, அருவாள் வீட்டு இருக்க, சாமிட்ட இருக்கு, அதுதான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏமாந்து போகாத. குலதெய்வங்கிறது வழிபாடு தெரிஞ்சு பண்ணணும். அப்போ நமக்கு இவ்வளவும் சூதானமா சொல்லி நீ வெளியுலகத்திலேயே கலியுலகத்திலே பிறந்தாலுமே அப்ப நீ வந்துகிட்டு இறைவனை வெளியே தேடாத, உன்னை படைச்ச இறைவன் உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்க சொல்லி பூமியில படைச்சு நமக்கு தேவையான சூதானத்தெல்லாம் சொல்லி ஒரு தாய் தகப்பன் மூலியமா இந்த பூமிக்கு நம்மளை இறக்கி அனுப்புறாங்க. அப்போ அந்த தாய் தகப்பனுடைய முகத்தை வந்துகிட்டு நம்ம பார்த்துட்டோம், இன்னார்தான் தாய் இன்னார் தகப்பன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவங்க சொன்ன குலதெய்வம் யாரு? அவங்கதான் நம்ம தெய்வம். குலதெய்வம் தெரிஞ்சு வழிபட சொல்லியிருக்காங்க. அப்படி குலதெய்வம் தெரியாம வழிபட்டாச்சுன்னா அந்த குலத்துக்கு இதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ குலதெய்வமா வழங்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம தெய்வம் தான். நம்ம தெய்வம் நமக்கு மட்டும்தான் குலதெய்வமான இல்லை, அந்த அறிஞ்சவங்களுக்கும் அவங்கதான், அறியாதவங்களுக்கும் அவங்க தான், தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க தான், தெரியாதவங்களுக்கு அவங்க தான். இந்த உலகத்துல ஆதியில பிறந்த குழந்தையில இருந்து இறுதியா பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்க உள்ள எல்லாத்துக்குமே குலதெய்வம் அவங்க ஒருத்தங்க தான், நம்ம ஆண்டவங்க. அப்போ உன்னுடைய தகப்பன் வந்துகிட்டு நீ பூமியில பிறந்தோன்னு இன்னாதான் தகப்பன் இன்னாதான் தாயின்னு சொல்றியே, அந்த தகப்பன் உனக்கு என்ன செஞ்சான்? அந்த தகப்பன் வந்துகிட்டு ஒரு பிரயோசனத்தை நோக்கி தான் உன்னைய படைச்சான் அப்படிங்கிறத தெய்வம் ஒரு வாக்கியத்தின் மூலமா சொல்றாங்க. திருக்குறளில் திருவள்ளுவன் நாயனார் மகன் தந்தைக்கு ஆட்டும் உதவி இவன் தந்தை என்றோன் கொள்ளணும் சொல் என்று கூறுகிறாரே, அது என்ன தவம்? அது என்ன தவம் செய்து உன்னை பெற்றது என்பது யாருக்கு பொருந்தும்? உன் தெய்வ ஆசான்தானே உன்னை தவம் இருந்து பெற்றார்கள். அந்த ஆவிடையின் யோனியில நம்ம பெற்றது வந்துகிட்டு தெய்வம் தான். அந்த தவம் செய்து உன்னை பெற்றது என்பது யாருக்கு பொருந்தும்? உன் தெய்வ ஆசான் தானே உன்னை தவம் இருந்து பெற்றார்கள். உன் தகப்பன் உன்னை அப்படி தவம் செய்தா பெற்று எடுத்தார், ஏதோ ஒரு வெறியினால் பெற்றார். மேலும் அவர் உன்னை வளர்க்கும் போது வயதான காலத்தில் தனக்கு இவன் உதவியாக இருப்பான் என்ற பிரதிபலனை நினைத்துதானே வளர்த்தார். அதோடு தன் சொத்தையெல்லாம் தாம் இருக்கும் போதே யாரும் தன் மக்களுக்கு கொடுக்கிறார்களா? இல்லையே. உயிர் எழுதி வைத்து இதில் இருக்கும் சொத்து நான் போன பிறகு மகனுக்கு சேர கடவுது என்றளவா எழுதி வைக்கிறான். ஆனால் உன் தெய்வ தந்தை உன்னை நித்தியனாக ஆக்கவே எண்ணி 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 படைத்தார்கள். ஞான சூழில் பெற்று எடுத்தார்கள். அதில் அவர்களுக்கு உம்மால் உதவி ஒத்தாசை உண்டா? கிடையவே கிடையாது. மேற்கொண்டு அவர்களுக்கு உபத்திரம் வேற கொடுக்கிறாய். ஆனால் அவர்கள் உன்னிடம் இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. மேற்கொண்டு நீ நித்திய அவஸ்தை தேகத்திற்கு போய்விடக் கூடாதே என்று உன்மேல் கருணை மிக கொண்டு உன்னை அதிலிருந்து மீட்பிக்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். சரி, அது போகட்டும். அவர்கள் இந்த மெய் கைவரவாக எலும்பும் இழைக்க தவம் செய்கிறார்களே, இந்த தவப்பலனை தவ செல்வத்தை இப்போதே உனக்கு உரிமையோடு ஒரு பாடும் இல்லாமல் சொந்தமாக குடிக்கிறார்கள். உன்னை இந்த நெடுங்கானகத்தை யுகத்தவை தேர அல்லவா பெற்றெடுத்தார்கள். மேலும் அந்த தெய்வத்தந்தை உன்னை அந்த மகத்துக்களின் அவையில் முந்தி இருக்கும்படி வேறு செய்கிறார்கள். இதுதான் தந்தை மகற்று காற்றும் நன்றி அவையாத்து முந்தி இருப்ப செயல் அப்படிங்காங்க. அப்போ அந்த ரோஸ்மிதா காலத்துல இருந்து நம்ம வந்தோம், மறுபடியும் அந்த ரோஸ்மிதா காலத்துக்கு தான் நம்ம போறோம். அப்போ முதல்ல ஏகப்பட்ட சித்தர் முத்தர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா தெய்வம் நம்மளையும் அவங்களையும் முந்தி நம்மள அந்த இருப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க எறும்பு தேயப்பட்ட பாட நமக்கு இனமாக தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு இந்த ஜீவன் என்கிற ஒரு பொருளை கொடுத்த உரு பொருள் யாருன்னு கேட்காங்க. அந்த ஒரு பொருளை கொடுத்த உரு பொருள் எங்க இருக்குன்னா அது ஒன்னிடத்துல இருக்குங்காங்க. அந்த ஒரு பொருள் தான் அந்த ஜீவன். அந்த உரு யாருன்னா அவங்கதான் நம்ம தெய்வமா இருக்காங்க.
அந்த உருவ பக்கத்துக்கு முன்னாடி தெய்வத்திட்ட வந்துகிட்டு நம்ம தீகா கட்சியில இருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, தெய்வத்தோட திருமணியா தங்கி இருக்கும் போது அவங்க தெய்வத்திட்ட வந்து கடவுளை உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தெய்வம் உன்னை படைச்ச கடவுளை காமிக்காவா உனக்குள்ள இருக்க கடவுளை காமிக்காவான்னு கேட்டாங்க. அதை பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னாங்க. கேள்வி கேட்க வந்தவங்க உடனே சரணகதி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் மெய்வெளி கையில ஆனந்தரு. அப்புறம் அவங்களுக்கு சபைக்கரச பட்டம் கொடுத்து இது பண்ணாங்க. அப்போ அந்த அந்த ஜீவனை கொடுத்த வந்துக்கிட்டு தெய்வம் தான். அவங்ககிட்டே வந்து கடவுளை காமிக்கணும்னு கேட்டு வந்து சபாஸ் பட்டவங்க வந்தாங்க. கடைசியில அந்த உருவே நான் தான் சொல்லி அவங்ககிட்ட காமிச்சு அவங்களையே உள்ளே இது பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்குத்தான் தெய்வம் வந்துகிட்டு தூள திருமணி தாங்கி இருக்கக்கூடிய நேரத்துல சபையில இருந்த அந்த நேரம் இருந்தவங்களை கூப்பிட்டு நாங்க ஒரு மரம் நட போறேன், அந்த மரத்துல வந்துகிட்டு எல்லா பழங்களும் பலா வாழை மாதுளைன்னு என்னென்ன வகைகள் இருக்கோ அத்தனை பழங்களும் இந்த மரத்துல நான் விளைவிக்க போறேன். அதை வந்துகிட்டு அமெரிக்கா எட்டும்படி ஒரு செய்தியை விடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான மரம் வந்துகிட்டு இந்த உலகத்துல இங்க ஒண்ணு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு எத்தனையோ வந்து ஜீவன் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போது அவங்களெல்லாம் பிடிச்சு இந்த மெயில இழுத்து போட்டோன்னு எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த அவஸ்தையானது, அந்த நர அவஸ்தை, எமவாத அவஸ்தை, அந்த எக்கோடி கால அவஸ்தைங்கிறது என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இதுல ஜாதி பதம் வேதம் வந்துகிட்டு தெய்வம் பார்க்கவே இல்லை. ஆனா தெய்வம் ஒருத்தங்க தான் ஆணுன்ட்டாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் பரமாத்மா. மற்ற எல்லாமே நம்ம ஆனா இருந்தாலுமே ஜீவாத்மா நிலைமையில தான் இருக்கும். அது வந்துகிட்டு எந்த மதத்துல வேங்கினாலும் அங்க அறிஞ்சாலும் அறியாம இருந்தாலும் இந்த உலகத்துக்கே வந்துகிட்டு நம்ம பரம்பொருளான நம்மளுக்கு தெய்வம் ஒருத்தங்க தான் ஆண்டவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தங்கிட்ட தான் அந்த உரு, எல்லா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உரு அவங்க தான். இந்த கதைய எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது பதிலுக்கு வந்துகிட்டு நம்ம அனந்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு கதையை தெய்வத்துல சொன்னாங்களாம். நாங்களும் தெய்வமே கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது தத்து அளிக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்க விழுந்துட்டாலுமே எங்களை காப்பாத்துறதுக்கு சிவபெருமானே வந்தாலுமே நாங்க பார்த்த சிவபெருமான் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நாங்க கை கொடுக்க மாட்டோம். கர்த்தரே வந்து நாங்க கை கொடுக்க வாப்பா நானா கர்த்தர்னு சொன்னாலுமே நாங்க பார்த்தது கர்த்தரை பார்த்தா உங்களை பார்க்கலன்னு சொல்லி அவங்ககிட்டயும் நாங்க மீட்புக்காக கை கொடுக்க மாட்டோம். அல்லாவே வந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லி கையை கொடுத்தாலுமே அவங்ககிட்டயும் வந்து நாங்க கை கொடுத்தோம். நாங்க அல்லாக்கெல்லாம் அல்லாவை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். கடைசியில பாட்டையாவே வந்தாலுமே நான் தான் உன் தகப்பனோட பெத்தவன் வான்னு சொல்லி கையை கொடுத்தாலும் இங்க தகப்பனுக்கு நீங்க தகப்பனா இருக்கலாம், இருந்தாலும் இந்த தகப்பன் தான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கை கொடுக்க மாட்டோம். கடைசியில இதெல்லாம் மிச்சு நீங்களே வந்து இங்க கை போடும் போது உங்க கைப்பிடியை பிடிச்சா ஆனந்தத்துல ஏறிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா பிறவிங்கிற கடல்ல தத்தளித்து இருக்கும் போது அதை மீட்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா நம்ம தெய்வம் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கு. அந்த பிறவி பலனை நம்ம அந்த பிறவி கடல்ல நம்மளும் மீண்டு இந்த பிறவி பலனை எல்லோரும் அடையுமாறு கேட்டுக்கொண்டு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தி பூர்ணம் யாகம் யாகவே சதரிங்கோடி கால மக்களத்தின் சர்வ மூலம் இந்த நிறுவியாக அன்மையராக சாழ